சீமான் இனத்தான், அதனால இங்க நிற்கிறான். நாங்கள் தமிழர்கள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள். உலகெங்கும் 13 கோடி எண்ணிக்கையில் கொண்டு 130 நாடுகளில் பரவி வாழக்கூடிய பேரின மக்கள் நாங்கள். அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 4 முதல்வர் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இந்த 4 வேட்பாளர்களுமே தற்போது ஆண்டு கொண்டிருந்த திரு ஸ்டாலின் அவர்களும், எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும், களத்தில் வேகமாக சுழலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும், ஆட்சி அமைத்து விடலாம் என்ற கற்பனையில் வாழும் விஜய் அவர்களும் இந்த தேர்தலில் களம் காணுகிறார்கள். 4 முனை போட்டி அல்ல இது. ஏன்னா திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான போட்டி தான். ஐயா எடப்பாடி அவர்களும் திராவிட கொள்கையை முன்னிறுத்துறாரு. ஆனா திரு விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? ஒரு தலைமை பண்பே அவரிடம் கிடையாது. அவர் எதற்காக கட்சி ஆரம்பித்தார்? மக்களை சந்தித்தாரா? மக்களுக்காக நின்றாரா? இல்லை. திரு சீமான் அவர்கள், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்களோட பிரச்சனையை மக்களோடு மக்களுக்காக நிற்கிறார். அண்ணன் அறிவுறுத்தலின்படி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் திருமதி ஜான்சி ராணி அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையை போக்க வேண்டும் என்றால் நீங்க நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்திற்கு தான் வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டில் மது கலாச்சாரம் அதிகமாக உள்ளது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க 2021 தேர்தலுக்கு முன்னாடி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படிங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 5 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளார். ஆனா இன்ன வரைக்கும் அந்த படிப்படியாக குறைப்போம் அப்படிங்கிற மதுவை இன்னும் ஒரு இடத்துல கூட அவர் அந்த டாஸ்மாக் என்க மது கடையை மூடினது கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. பாருங்க, ஒரு பெண் காவலருக்கே ஒரு ஆண் காவலர் பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களை கற்பழிக்கிறாங்க. நாட்டில பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பிரச்சனைகள். 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு அடிப்படை உரிமையை கூட செய்து கொடுக்கவில்லை. மாறாக இலவசங்களை அள்ளி வழங்குகிறார்கள். இந்த இலவசங்களை வைத்து மக்களின் வாழ்க்கை தரம் உயருமான்னு பார்த்தா உயரல. இனி அதே வறுமையில தான் இருக்காங்க. வறுமை நிலையை போக்க நீங்க மீண்டும் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினா உங்க வறுமை நிலை போகாது, அப்படியே தான் இருக்கும். ஒருவர் ஒரு தொகுதிக்கு 10 கோடி செலவு செய்கிறார் என்றால் அவர் எத்தனை கோடி சம்பாதிப்பார் என்று மக்கள் தெரிந்துக்க வேண்டும். இதற்காக இலவசம் கொடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளை செயலாளர் இருக்காருன்னா அந்த கிளை செயலாளர் திமுக இருந்து அண்ணா திமுக இருந்து காசு வந்தாதான் அவங்க களத்துல வருவாங்க. ஒரு மக்கள் 10 பேர் கூடுறாங்கன்னா அந்த 10 பேருக்கு காசு 200 ரூபா கொடுக்கணும். ஒருத்தருக்கு 200 ரூபா சாப்பாடு கொடுக்கணும், குவார்டர் கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும். இம்புட்டு கொடுத்தா தான் அந்த மக்களை கூப்பிட்டு வராங்க. விவசாய பொருட்களுக்கு விலை இல்லை, விவசாய விலை இல்லை, கதறுவாங்க. மக்கள் கதறாங்க. ஆனா இவங்க மட்டும் கோடி கோடி கொடுக்க இவங்கள்ட்ட எப்படி பணம் வருது? இந்த பணத்தை எங்க இருந்து எடுக்கிறீங்க? பள்ளிக்கூடங்களில் சேமிக்க காசு இல்லை. ஆனா இவங்க நலத்திட்ட செய்ய காசு இருந்து வருது. இப்ப 5000 கொடுத்தாரு இப்ப ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த 5000த்துக்கு எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க? இந்த நிதி நிலையை எங்க கொண்டு வருவீங்க? யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஆட்சிக்கு வர முன்பு நாங்க இலவசங்களை கொடுத்து மக்களை தன் பக்கம் திசை திருப்புறாங்க. மக்கள் இலவசங்களுக்கு மயங்காத இருக்கணும். இலவசங்களை கொடுத்து இந்த நாடு கெட்டு குட்டிச்சோரானதுதான் பிரச்சனை. ஏன்னா பிரச்சனை எனக்குங்கும் போதுதான் வலிக்கும், மற்றவங்களுக்குன்னா வலிக்காது. கனிம வள கொள்ளைகள் இந்த பெரம்பலூர் சுத்தி பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட கனிம வள கொள்ளைகள் நிறைய நடக்குது. கிரஷர் அமைக்கிறாங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பிரச்சனையா இருக்கு, மலையை ஒட்டச்சி எடுக்கிறாங்க. இவ்வளவா தேவைப்படுது? மாற்று ஒரு திட்டமே கிடையாது. ஒரு தற்சார்பு பொருளாதாரமே இல்லாத ஒரு திராவிட கட்சி தான் இந்த திராவிட இரு கட்சிகளும். ஒரு மாற்று ஒரு பொருளாதாரத்தை யோசிக்கிறதே இல்லை. நான் நேரடி சவால் விடுறோமே, நீங்க இந்த ஆண்ட கட்சிகள், ஆள துடிக்கிற கட்சிகள், ஆள்வோம் என்ற கனவில் மிதக்கும் கட்சிகள் வாக்குக்கு ₹1 கூட கொடுக்காம, 200 பணம் கொடுக்காம, வாக்குக்கு காசு கொடுக்காம தனிச்சு நின்று நாம் தமிழர் கட்சியை வென்று காட்டுங்க பாப்பா. இது நேரடி சவால் விடுறேன் நான். முடியாது. அவ சவாலும் ஏற்க மாட்டாங்க. அவங்க பணத்தை கொடுத்து வாக்கை பர்ச்சேஸ் பண்றாங்க. இந்த பர்ச்சேஸ் பண்றதுலயே நம்ம இந்த தெருவில் எத்தனை ஓட்டு இருக்கு, இவருக்கு பணம் கொடுப்போம், ஒரு 5000 கொடுப்போம், ஓட்டு 10,000 கொடுப்போம். அதுக்கு ஒருத்தர் 10,000 ஒரு ஓட்டு கொடுக்கிறாருன்னா இந்த 5 ஆண்டுகளில் ஒருவர் எவ்வளவு பணத்தை கொள்ளடிப்பார் அப்படிங்கறத மக்கள் மனசுல தெரிஞ்சுக்கணும், மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். கருத்து கணிப்பு நடத்துறாங்க. அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா விஜய்தா முதல்வர், விஜய்தா முதல்வர், 10 பேருக்கு 100 பேரு யாராட்ட கருத்து கணிப்பு நடத்துறாங்கன்னு யாருக்கு தெரியும்? நேரடி ஒளிபரப்பு பண்றது இல்ல. விஜய்தா முதல்வர், விஜய்தா முதல்வர் அப்படின்ற மக்கள் பிரச்சனைக்கு எந்த பிரச்சனையில அவர் நின்றுகிறார் சொல்லுங்க? எந்த ஒரு பிரச்சனைக்கும் மக்களுக்காக நிற்காத விஜய் அவர் எப்படி தமிழக முதல்வரானால் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார்? ஒரு திரை கவர்ச்சியை வைத்துக் கொண்டு மக்கள் வாக்கு செலுத்திடுவார்கள் அப்படிங்கிற எண்ணத்துல முதல்வராகும் கனவில் மிதப்பவர் தான் திரு விஜய் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு வளங்களும் தற்சார்பு பொருளாதாரமும் இதை மேம்பட வேண்டும் என்றால் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.